ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்த நிலம்பிரே போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானி செய்யும் என நாடு வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசதிரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சர்வமங்கல மாங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிருகே கௌரி நாராயணே நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகர் எந்த ஒரு காலகட்டத்திலே நோய்வாய்ப்படுவார்? ஒரு கேள்வி இருக்கு. இது இது எல்லோருக்கும் பொதுவான சமாச்சாரம். அதாவது எந்த காலகட்டத்திலே நோய் வரும்? பொதுவாக என்ன சொல்கிறோம்? 12 வீட்டில் எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும், 6-8 தசாபுத்திகள் நடைபெறும் காலம் அந்த ஜாதகனுக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அக்கறை தேவை, எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவான கருத்து. அப்போ எல்லோருக்கும் இது சாத்தியமா? அப்போ ஒரு சில ஜாதகங்களுக்கு சிறு வயதிலேயே 6-8-12 தசாபுத்திகள் வரும். ஒரு சிலருக்கு 25-30 அந்த வயதுகளிலே கூட வரலாம். அது எல்லோருக்கும் ஒரே நிலையில் இருக்காது. அப்போ இளமையிலேயே நோய் வரக்கூடியவர் யார்? நோய் வராமல் இருப்பவர் யார்? அவருடைய ஜாதகம் எப்படி இருந்தால் இந்த நிலைமையிலே இருக்கும்? அதாவது 9ஆம் பாவகம் ஒற்றைப்படை ராசிகளிலே தொடர்பு ஏற்படுத்தினால், அந்த ஜாதகனுக்கு ஏற்படுத்தினால் அவருடைய வம்சாவளியிலே இருக்கும் நோய், இப்போ பெரும்பாலும் சுகர் இருக்கு, ரைட்டு, அதாவது எந்த பேர் வேணாம், எந்த நோயாக வேணாம் கூட இருக்கட்டும், அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, இல்லை அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, மாலைக்கண் நோய், இந்த மாதிரினா 6 மணிக்கு மேலே கணக்கு தெரியாது, இந்த மாதிரி நிலை, இதெல்லாம் எப்படின்னா தன்னுடைய வம்சாவளியில் தனது முன்னோர்களுக்கு இருக்கும் நோயை அது அப்படியே பின்வரும் காலங்களில் தனது மகனுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ அப்படியே கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இது வருமா? வரக்கூடிய நோய் இந்த ஜாதகம் எப்படி இருக்கும்? வராமல் இருப்பவர்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் வராமல் இருக்கக்கூடியவர் 9ஆம் ஜாதகம் 9ஆம் பாவகம் ஒற்றைப்படை ராசிகளிலே இருந்து அந்த பாவகங்களை தொடர்பு கொண்டால் தனது முன்னோர்களின் வழியில் வரும் நோயை ஜாதகர் பெறமாட்டார். அவருக்கு இந்த முன்னோர்களின் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் தாக்காது, அனுபவிக்க மாட்டார் என்று கூறலாம். அப்போ என்னாகும்? தனது பிறவிலேயே நல்ல ஆரோக்கியத்துடன் குழந்தை இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 9ஆம் பாவகத்துக்கு பாதகங்களான 4, 6, 8, 12 இந்த பாவகங்கள் தொடர்பு கொண்டால் ஜாதகனுக்கு பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நோய்கள் கூடவே இருக்கும். அவங்க அப்பனுக்கு இருந்துச்சு, அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு, தாத்தாவுக்கு இருந்துச்சு, அப்போ இவனுக்கும் அந்த நோய் இருக்குது அப்படின்னு கிராமத்தில் பேசிடுவாங்க. இன்றைக்கும் அது நடைமுறையில் நாம் எத்தனோ ஜாதகங்களை ஆராய்ந்திருக்கிறோம், கண்ணாலையும் பார்த்திருக்கிறோம். இது இந்த முறையிலே இருந்தால் இப்படி இருக்கும். அதுபோல எந்த ஒரு ஜாதகனுக்கு தனது இளமையான காலகட்டத்திலே 9ஆம் அதிபதிகள் தசாபுத்திகள் நடக்கும் காலங்களிலே அதிக எச்சரிக்கை தேவை. ஏன்னா உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும். எல்லோருக்கும் இது சாத்தியமானு நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் தனது முன்னோர்களின் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகனுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு நாம் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.